எப்பா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தப்போ ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லைங்க சார், வேறு ஒன்றும் இல்லைங்க. தாராளமாக மாட்டு வளர்ச்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணலாங்க சார், நல்லா இருக்கு, லாபகரமா இருக்கு. லாபகரமாக தான். இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருங்க? ஒரு மாசத்துக்கு பார்த்தா இப்போ ஒரு 60,000 ரூபா வருங்க சார். ஒரு மாசத்துக்கு 60,000. 5 மாட்டுல இருந்து 5 மாட்டுல இருந்து 5 மாட்டுல 60,000 வருமா? பாருங்க சார், ஒரு நாளைக்கு ஒரு 28 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி அந்த காரி மாடு ஒன்று இருக்குங்க சார். ஹெச்எஃப்ங்களா? ஹெச்எஃப் கிராஸுங்க சார். ஒரு நாளைக்கு 28ங்களா? 28 கறந்துச்சுங்க சார். சொன்னா நம்ப மாட்டாங்களே. பீக்கில் இல்லைங்க சார். இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவம் இன்சிடென்ட் சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க சார். என்ன இருக்கு? இந்த மாடு நாங்க வளர்த்துன மாடு தாங்க சார். கண்ணு நம்ம வீட்லயே போட்ட கண்ணு தானுங்க. கண்ணு போட்டு எனக்கு அடுத்த ஒரு 4 நாள்லயே வந்து அந்த பால் காய்ச்சல்னு சொல்லி அந்த பால் காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். அதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சுங்க சார் கியூர் ஆகிறதுக்கு. முக்கியமாக மாட்டு இதில் வந்து பேக் போகிறதே வந்து மடிவீக்க மட்டும்தானுங்க சார். மடிவீக்க மற்ற பிரச்சனை எல்லாம் கூட மடிவீக்க மட்டும் வராமல் நம்ம பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாங்க சார். நம்ம கொடுக்குற அந்த ஃபீடிங்கில் ஜீரணம் ஆகலினாலே மடிவீக்கம் ஆட்டோமேட்டிக்காக இதாயிருதுங்க. மேபி டாக்டர் அது மாதிரி அது மாதிரி தான் சொல்கிறேன் அப்படிங்க சார். வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஜீரணமாகாத உள்ளே வந்துச்சுனாலே மடிவீக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்போ பசுந்தீவனம் சொல்லிட்டு என்ன கொடுக்குறீங்க சார்? பசுந்தீவனம் வந்து மாட்டுக்கு இப்போ சைலேஜ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்குங்க. சைலேஜ் மட்டும் தாங்க சார். ஓகே. ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு 10 கிலோங்க சார். இது நல்லா இருக்குங்களா? எப்படிங்க? நல்லா இருக்குங்க சார். இந்த ஃபீடு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சார். எல்லா ஃபீடுமே கலந்த மாதிரி வந்துருதுங்க சார். சரிங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேருங்க? பேர் டி அருணுங்க சார். என்ன ஊருங்க சார்? இங்கே குடிமங்கலத்துக்கு பக்கம் முத்துச்சமுத்திர கிராமங்க சார். சரி, இப்போ நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா? தென்னந்தோப்பு அடியில் வந்து மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். மொத்தம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 5 ஒரு 5 மாடு வந்து கட்டியிருக்கு. ஆமாங்க சார். ஸோ இந்த 5 மாடு தான் உங்களுடைய வாழ்வாதாரமா இல்லை இதை தாண்டி வேற ஏதாவது? சார் இப்போ நான் படித்தது எல்லாமே இந்த மாட்டில் வச்சு தாங்க சார். மாடு தோப்புக்குள்ள மாடுகளே தானுங்க சார். இந்த மாட்டுல வருமானம் வச்சு தான் இது பண்ணதுங்க சார். சரி, 5 மாடு தான் இருக்கு. எவ்வளவு மாடு வச்சிருந்தீங்க? அதிகபட்சம் எவ்வளவு மாடு இருந்துச்சு? அதிகபட்சம் ஒரு 7-8 பக்கம் வச்சிருந்தாங்க சார். அப்போ வயசான மாடுங்காட்டி 2 எண்ணத்தை கொடுத்துட்டேங்க. 3 எண்ணத்தை கொடுத்துட்டு 5 மாட்டுல இருக்குங்க சார். நீங்க ஏதோ இப்போ மாடு வாங்கல பெருசா? சார் பெருசா இது வாங்கலிங்க சார். இங்கே லோக்கல் ஏரியாவில் சுற்றி வாங்கிக்கிறதோட சரிங்க சார். பக்கத்தில் நம்ம ஏரியாலேயே பார்த்து வாங்கிக்கிறதோட சரிங்க சார். சரி, இப்போ இந்த மாடு வந்து வயசான மாடு மட்டும் தான் விற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். இங்கே ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கறது கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த ஜெர்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரீட்ல இருக்கு. ஸோ இவங்களாம் எவ்வளோ கறவைக்கு வருவாங்க? சரி, இது நேரம் ஒரு 10 லிட்டர் கறக்குங்க சார். நேரம் ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். இது வந்து வெளியே வாங்கலிங்க சார். இது மாட்டோட கண்ணுங்க சார். ஓ, சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வச்சிருந்தாங்க, அந்த மாட்டோட கண்ணுங்க சார் இதுங்க சார். இந்த ஊசி மூலியமா கொஞ்சம் நல்லா ப்ரீடை போட்டு நாமளே இது பண்ணிக்கலான்ட்டு இது பண்ணதுங்க சார். இது பெருசா இந்த சென ஊசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணி போட்டீங்களா? அவங்களே வந்து ரேண்டம் போட்டுவாங்க அந்த மாதிரி போட்டு? ஃபர்ஸ்ட் வந்து அப்படி தான் போட்டுருந்தாங்க சார். இப்போலாம் கொஞ்சம் வரங்காட்டி கொஞ்சம் நம்ம கேட்டு நம்ம என்ன இன்ஜெக்ஷன் வேணுமோ அந்த மாதிரி போட்டு தந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இது நீங்க கேட்டு போட்ட ஊசி? கேட்டு போட்ட ஊசி தாங்க சார். வந்து கொஞ்சம் பியூர் ப்ரீட் வேணும்னு சொல்லி கேட்டு போட்டதாங்க சார். ஸோ நேரத்துக்கு ஒரு 10 கறக்குறாங்க. 10 கறக்குங்க. கண்ணு போட்ட பீக்கில் இப்போ பீக்கில் தான் இருக்குங்க சார். கண்ணு போட்டு ஒரு 1.5 மாசம் தான் ஆச்சுங்க சார். இப்போ பீக்கில் தான் இருக்குங்க சார். நேரம் 10 லிட்டர் கறந்துட்டு இருக்குங்க. நேரம் 10 லிட்டர் கறந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ மற்ற மாடுகள்லாம் கம்மி கறவைக்கு வருவாங்களா? வருவாங்க சார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 28 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி அந்த காரி மாடு ஒன்று இருக்குங்க சார். ஹெச்எஃப்ங்களா? ஹெச்எஃப் கிராஸுங்க சார். ஒரு நாளைக்கு 28ங்களா? 28 கறந்துச்சுங்க சார். சொன்னா நம்ப மாட்டாங்களே. பீக்கில் இல்லைங்க சார். சொன்னா நம்ப மாட்டேல. 28னா 28 நாளைக்கு வாங்கிட்டு வந்த மாடுங்க சார். இந்தியத்துங்க சார். இந்தியத்தை வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு 8-10 மாசம் ஆச்சுங்க சார். பீக்கிட்ல 28 லிட்டர் கறந்துச்சுங்க சார். 28ங்க சார். மற்ற மாடலாம் இது சார் இதுல 10 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுல 8 ஒரு நேரம் 8 லிட்டர் தான் கறக்குங்க சார். அவங்க நேரம் 8 தான். 8ங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு 28 லிட்டர் கறந்த கெப்பாசிட்டி அந்த மாடு அந்த ஒரு மாடு மட்டும் தான் அதிகம். ஆமாங்க சார். ஸோ இவங்க வந்து 20 10 15 18 20 கறப்பாங்க சார். 20 கறப்பாங்க. ஓகே. சரி, இப்போ என்ன பிளானுங்க? இப்போ இது டெவலப்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கீங்களா சார்? ஆமாங்க சார். இப்போ சாலை இந்த தோப்புக்குள்ளேயே மாட்டு ஃபார்மிங் ஆரம்பிக்கலான்னு இருக்குங்க சார். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபீடு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மிங் ஆரம்பிச்சுக்கலான்னு போயிட்டு இருக்குங்க சார். சரிங்க. இப்போ 5 மாடு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைமா பண்ற மாதிரி பிளான் இருக்குல்ல? ஃபுல் டைம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இப்போ வந்து இப்போ ஜாபுக்கு போயிட்டு இருக்குங்க. ஃபார்மிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது ஃபுல் டைம் அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க சார். சரி, எத்தனை மாடு வர மாதிரி பிளான் இருக்கீங்க சார்? ஒரு 20 மாடு வச்சு ஆரம்பிக்கலான்ட்டுங்க சார். 20 மாடு வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி இந்த மாதிரி ஜெர்சியில் போறீங்களா ஹெச்எஃப்ல போறீங்களா? சார் ஹெச்எஃப்லேயே போய்க்கலான்ட்டுங்க சார். ஸோ அந்த மாதிரி கருப்பள்ளியில் போகலாம். ஆமாங்க சார். அவங்க 28 கறக்குறாங்க. ஆமாங்க சார். கிராஸ் புட்டா இருக்காங்க, கொம்பெல்லாம் இருக்குது, கறக்குறாங்களா? எப்படி கரை வந்துச்சுங்க சார். 28 லிட்டர் வந்துச்சுங்க சார். வந்துச்சு. சரிங்க. ஸோ ஏன் ஜெர்சி வந்து இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்குமே? ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்குங்க சார். இது கூட வந்து நாம
ஹெச்எஃப்பும் சேர்த்திட்டா கொஞ்சம் மில்க் ஹீல்ட் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் எடுக்க முடியுங்க சார். சரிங்க. தாத்தா பாட்டி காலத்துலேருந்து மாடு இருந்துகிட்டே தான் இருக்குங்க சார். இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ 15 வருஷம் ஆகுது அப்படின்னு 15 வருஷமா இருந்துட்டு சின்ன பையன்லேருந்து மாடு இருந்துகிட்டே தான் இருக்குங்க சார். சரிங்க. இப்போது இந்த மாட்டுலேருந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது? ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் சார்? ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணால் ஒரு 750 ரூபா அந்த ரேஞ்சு வருங்க சார். இந்த 5 மாட்டில் 5 மாட்டில் கணக்கு பண்ணாங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு 2500 ரூபா அந்த மாதிரி வருங்க சார். நம்மளுக்கு ஒரு 1300 ரூபா நம்ம ஃபீடிங்கு இதெல்லாம் போனது போக மீதி நம்மளுக்கு நிற்கிங்க சார். பாதி போயிருங்க சார். 2500 ரூபாயில் ஒரு 1300 1200 ரூபா மாட்டுக்கு போயிருங்க சார். ஓகே. ஃபீடிங்கு சைலேஜ் ரெண்டுக்கு போயிட்டுங்க சார். மீதி இருக்கிறது நம்ம கைக்கு நிற்குங்க சார். இவங்க தான் இப்போ வந்து 28 லிட்டர் வந்து 28 லிட்டர் கலந்த மாடுங்க சார். இப்போ கண்ணு போட்டு இப்போ 8 மாதம் ஆயிடுச்சுங்க சார். 8 மாதம் ஆச்சு. ரொம்ப நேரம் 10 கறந்துட்டு இருக்கிற அப்படிங்க. இப்போ நேரம் 10 நேரம் 10 கறக்குங்க சார். ஓகே. எத்தனை பல்லு இவங்களுக்கு சார்? இது இப்போ 4th லாக்டேஷனுங்க சார். 4வது சார். சரி. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் நிற்குது, ஒரு 1000 ரூபாய் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்குவோம். 1000 ரூபாய் 30 நாளைக்கு வந்து 30,000. பட் இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. கண்டிப்பாக மாட்டு பண்ணையில் இருக்கவங்களுக்கு தெரியும், இது வந்து மாறிக்கிட்டே தான் குறையும் ஏறலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் தோராயமாக ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் வந்து படிச்சதெல்லாம் இந்த பால் காசில் தான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். ஸோ இந்த வருமானம் போதுமா, இல்லை இதை தாண்டி வந்து பெருசாக டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். அப்படி டெவலப்மெண்ட் பண்ணால் ஸோ எல்லா மாடுமே வந்து சக்ஸஸ் கொடுக்காது. ஸோ இந்த மாட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஒரு சில மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அடிபடும். ஸோ எனக்கே வந்து இந்த மாட்டிலே பார்த்தீங்கன்னா மடிவீக்கம் முக்கியமாக மாட்டு இதில் வந்து பேக் போகிறதே வந்து மடிவீக்கம் மட்டும்தானுங்க சார். மடிவீக்கம் மற்ற பிரச்சனை எல்லாம் கூட மடிவீக்கம் மட்டும் வராமல் நம்ம பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாங்க சார். மடிவீக்கம் மட்டும் அது வந்தால் மட்டும்தான் மில்க் ஹீல்ட் வந்து கம்மியாகுதுங்க சார். அது மட்டும் நம்ம வராமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணிடலாங்க சார் மாட்டு பண்ணையை. ஓகே. இந்த இது வரைக்கும் வேற எந்த இஷ்யூ எந்த இஷ்யூ அதிகமாக வந்ததில்லைங்க சார். அதிகமாக வர்றது மடிவீக்கம் தாங்க சார். மடி மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாங்க. என்ன காரணம் ஏதாவது அனலைஸ் பண்ணீங்களா சார்? மடிவீக்கத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த மண் தர தான் கொஞ்சம் இதுங்க சார். சரிங்க. நம்ம ஒரு காரை மேட்டு இந்த மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் மடிவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க சார். தரையில் கட்டுறது தான் பிரச்சனை அப்படின்ற சொல்றீங்க. இப்போ வந்து இப்போ வெயில் காலங்காட்டி கொஞ்சம் தெரியலைங்க சார். மழை காலத்துக்கு கொஞ்சம் மண் தரையில் இருக்குங்காட்டி மாட்டுக்கு லைட்டாக அந்த மடிவீக்கு கொஞ்சம் அதிகமாக வருங்க சார். சரி, இது எல்லாமே சுத்து நம்ம இடம் தானே எப்படி? ஆமாங்க சார். அப்போ ஒரு வேலி போயிட்டு விட்டு அது மட்டும் மாடு உள்ள நடந்துட்டு கட்டி போடாமல் இருக்கும். ஃப்ரீ இதில் வெளிலாம் தான் பாருங்க சார். கிராஸ் பீடுங்காட்டி இல்லை ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் முட்டிக்கு பார்க்குதுங்க சார். பியூர் ப்ரீடில் இருந்தால் கொஞ்சம் இதாகாதுங்க சார். எல்லாம் கிராஸ் ப்ரீடுங்காட்டி ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கு சென மாடுகளும் இருக்குங்க சார். ஸோ முட்டிக்குதுன்னு சொல்றீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பழகாதுங்களா சார்? அது ஃப்ரீங்க சொல்கிறது அந்த ஃப்ரீ ஃபார்மிங் மாதிரி. அது அடுத்தது அந்த பியூர் ப்ரீட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடிநோய் பிரச்சனை வந்து குறையும். ஓகே. ஸோ பெருசாக வராது. அப்புறம் வந்து மாடு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதனால பால் இன்க்ரீஸ் ஆகும், ஹீல்டு கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கேட்டக்கு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இவ்வளோ இடம் தென்னந்தோப்பு இருக்குது, ஃபுல்லாக நிழல் இருக்குது. ஸோ ஒரு ஃபென்சிங் போட்டு உள்ள விட்டோம்னா ஃப்ரீயாக விட்டோம்னா ஃபென்சிங் இல்லை, ஏதாவது சுற்றிப்பட்டு ஏதாவது 4 கை வச்சு மரத்தை வச்சு கட்டினா போதாதுங்களா? எனக்கு சார் மாடு வெளியில் போவோம். ஏன்னா ஆடி போகிறதுக்கு குடிஞ்சு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க்குமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வச்சுங்களேன். ஸோ ஒரு இடத்துல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபார்மிங்கில் கொஞ்சம் ஒர்க் லோடும் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரியுமே இருக்குங்க. இவங்க நல்லா மடி செட் வச்சிருக்காங்க. இவங்க ரெட் சிந்தியில் வருவாங்க இருக்கு இல்லைங்களா? ரெட் சிந்தியும் ஜெர்சியும் மிக்ஸ் ஆன மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருப்பாங்க. இவங்களாம் எவ்வளோ கறி வைக்கிறாங்க சார்? இது போனது வந்து ஒரு 8 கரஞ்சுங்க சார் நேரத்துக்கு. ஆமாங்க சார். இந்த இது கொஞ்சம் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க சார். இந்த இது அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறீங்க. இது 2ஆம் ஏத்துங்களா? 3ஆம் ஏத்துங்க சார். 3ஆம் ஏத்து சார். சரிங்க. இது இவங்களோட பாலும் நல்லா ஃபேட்டேஷன் பொருள் இல்லைங்களா? இது ரேட்டு ஃபேட்டேஷன் கொஞ்சம் அதிகமாக வருங்க சார். நல்லா இருக்கு மாடு, நல்லா இருக்குங்க சார். ஸோ என்ன ஃபீடு கொடுக்குறீங்க? எந்த அளவு கொடுக்குறீங்க சார்? இப்போ நான் வந்து SM கேட்டில் ஃபீடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீடு தான் கொடுத்துட்டு இருக்கேங்க சார். சரிங்க. இப்போ ஃபுல்லாகவே SM கேட்டில் ஃபீட் ஒரு 5 மாசமாவே SM கேட்டில் ஃபீடுக்கு மாறிட்டாங்க சார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 வகையான தீவனம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சார். கோதுமை தவிடு, புண்ணாக்கு, சோயா போட்டு அப்படின்னு நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி SM கேட்டில் ஃபீட்னு சொல்லி யூடியூப்ல பார்த்தேங்க சார். நம்ம சேனல்ல தான் பார்த்துட்டுங்க. அப்புறம் கால் பண்ணி கொரியர் கேட்டிருந்தாங்க. கொரியர் போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீடு கொஞ்சம் நம்மளுக்கு மாட்டுக்கு செட் ஆயிடுச்சுங்க. செட் ஆனங்காட்டி இப்போ ஃபுல்லாகவே SM கேட்டில் ஃபீடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரிங்க. இப்போ இந்த SM கேட்டில் ஃபீடுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த மாடுலாம் எவ்வளோ கறவைக்கு வந்தாங்க? டோட்டலாக சொல்லுங்க. பிரிச்செல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் வந்து இந்த மாதிரி எனக்கு 5 மாடு சேர்ந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 லிட்டர் வந்துச்சுப்பா. SM கேட்டில் ஃபீட் போட்ட வரைக்கும் கூடுச்சா குறைஞ்சிச்சு? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. SM கேட்டில் ஃபீட் போட்டதுக்கப்புறம் ஒரு மாடுலேருந்து எனக்கு 2 லிட்டர் பால் எச்சா தான் வந்திருக்குங்க சார். ஒரு மாடுலேருந்து 2 to 2 லிட்டர் எச்சா தான் வந்திருக்குங்க சார். மில்கில் எதுவும் குறையிலைங்க. மற்ற ஃபீல்டுக்கு நான் ஃபீடெல்லாம் வாங்கி கலக்கி எல்லாத்தையும் தனித்தனி அங்கங்கே வாங்கிங்க கலக்கி போட்டப்போ கூட மில்க் ஹீல்டு அந்த அளவுக்கு வரலிங்க. இந்த மாடெல்லாம் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5-7 அந்த மாதிரி கரைஞ்சுங்க.
இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8 தாராளமா கறக்கும். இந்த மாதிரி மடி செட்டும் வைக்கலிங்க போன டைம் எல்லாம். இந்த டைம் கொஞ்சம் மடி செட்டும் நல்லா வச்சிருக்குங்க. மாடும் கொஞ்சம் நல்லா உடையலைங்க. மாடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மடி செட்டுமே நல்லா சூப்பரா வச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க. இந்த ஃபீடு போடுறதுல இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா எப்படி? ஆமாங்க சார். ஏற்கனவே இந்த ஃபீடு வந்து இப்போ பால் இது கரெக்டா இந்த பால் நிறுத்தினதுக்கு அப்புறங்க சார். நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஃபீடு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5 மாசமா போட்டுருக்கேங்க. நான் 4 மாசமா போட்டுருக்கேங்க. சரிங்க. அதுல இருந்து மடி சட்டை போனதுக்கு இப்படி வைக்கலங்க. இந்த இதுக்கு கொஞ்சம் நல்லா வச்சிருக்குங்க சார். நல்லா வச்சிருக்கு. மில்கில்டே எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 பக்கம் எதிர்பார்க்குறேங்க சார் ஒரு நேரத்துக்கு. போன இதுக்கு இந்த அளவுக்கு மடி செட் இல்லை. மடி செட் இல்லைங்க சார். ஓகே. பட் ஆனால் போன இதுக்கு வந்து நீங்கள் நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. நிறைய தனித்தனியாக அங்கங்கே போய் வாங்கிட்டு வந்து கலந்து எல்லாம் போட்டு பார்த்தோம். அந்த அளவுக்கு மில்க் ஈல்டு எடுக்க முடியலைங்க சார். பெரும்பாலும் மக்களிடையில வந்து ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தா புண்ணாக்கு, கடல் புண்ணாக்கு தனியாக வைக்கணும், பருத்தி கொட்டை தனியாக வைக்கணும், அப்புறம் வந்து தவிடு வைப்பாங்க, அப்புறம் சின்னதாக கொஞ்சம் ஒரு ஜெக்கு 2 ஜெக்கு குச்சித்தவன் தனியாக போடுவாங்க. ஏதோ ஒரு ஆனால் அது எல்லாமே ட்ரை பண்ணுங்க சார். எல்லாமே வாங்கி ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தாங்க சார். தனித்தனியாக போட்டும் வச்சு பார்த்தாங்க சார். எப்படி வச்சாலும் அந்த காஸ்ட் வைஸ் பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே தனித்தனியாக வாங்கும்போது ஜாஸ்தியாக வந்துருதுங்க சார். இப்போ எஸ்எம் கேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மிக்சடாக வந்துருதுங்க சார். ஒரு மாட்டுக்கு இத்தனை லிட்டருக்கு உள்ள ரேஷியோ நம்ம கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சோம்னா வேலை நம்மளுக்கு அங்கங்கே அலைஞ்சு எடுக்கிறதும் இல்லைங்க சார். ஒரே இதாக பேக்கேஜ் எல்லாமே போயிடுது வந்துருதுங்க சார். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் மாடு ஏதாவது கழிச்சல் அந்த மாதிரி ஏதாவது? அதில் அது எதுவுமே கிடையாதுங்க சார். இந்த கழிச்சலா அந்த வயிறு உப்புறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சார். நம்ம ஃபீடை மாற்றும் போது மட்டும் மெதுவாக நம்ம போட்டுருக்கிற ஃபீடோட ஒரு வாரத்துக்கு இந்த ஃபீடை எஸ்எம் கேட்டில் ஃபீடை போட்டுங்க. இருக்க அப்புறம் மற்ற ஃபீடு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த ஃபீடு ஒன்று மட்டும் போதுங்க சார். சரிங்க. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவம் இன்சிடென்ட் சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க சார். என்ன இருக்கு? இந்த மாடு நாங்கள் வளர்த்துன மாடு தாங்க சார். கண்ணு நம்ம வீட்லயே போட்ட கண்ணு தானுங்க. சரிங்க. போட்டு இந்த மாட்டுக்கு வந்து இப்போ 2 பல்லு ஆச்சுங்க சார். 2 பல்லு ஆச்சு. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. கண்ணு போட்டு எனக்கு அடுத்த ஒரு 4 நாள்லயே வந்து அந்த பால் காய்ச்சல்னு சொல்லி அந்த பால் காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். அதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சுங்க சார் கியூர் ஆகிறதுக்கு. அதுல மாடு வந்து என்னால மில்க் ஈல்டு வள்ளிங்க. ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் எதிர்பார்த்தங்க இந்த மாட்டுல இருந்து. ஒரு 4 லிட்டர் அதோட பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத காய்ச்சல் இந்த நோய்கள்லாம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து மாட்டை கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க சார். மடிசெட்டு இப்போ என்ன படுத்து ஏஞ்சல் அப்படி இருக்கு இல்லைங்க சார். இதுக்கு வந்து பிறவியிலேயே வந்து மடிசெட்டு அது மாதிரி தாங்க சார். அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஒன் சைடு வந்து இதாகி ஒன் சைடு கொஞ்சம் இது மாதிரி பிறவிலேருந்தே அதே மாதிரி வந்துருச்சுங்க சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மாடு வாங்க போனீங்கன்னா ஹெச்எஃப் தான் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி? ஆமாங்க சார். இப்போ பியூர் ஹெச்எஃப் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்குங்க சார். ஸோ இந்த மாடு தான் இப்போ 28 லிட்டர் கறந்துருக்கு. 28 லிட்டர் நம்ம பீக்கில் கறந்த மாடுங்க சார். சரிங்க சரிங்க. இவங்க கிராஸ் பீடு இவங்க ஏதாவது இழப்பு ஏதாவது வாங்குறாங்களா எப்படி? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தென்னை மரத்தை நிழல்ல இருக்குங்காட்டிங்க சார். கொஞ்சம் நம்ம பியூர் ப்ரீடே எடுத்தாலும் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுங்க சார் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சார். சரி. இப்போ பசுந்தீவனம் சொல்லிட்டு என்ன கொடுக்குறீங்க சார்? பசுந்தீவனம் வந்து மாட்டுக்கு இப்போ சைலேஜ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்குங்க. சைலேஜ் மட்டும் தாங்க சார். ஓகே. ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு 10 கிலோங்க சார். ஓகே. நேரம் 10 கிலோங்க சார். சைலேஜ் மட்டும் தாங்க. காலையில ஒரு 10 மணிக்கு சைலேஜ் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஈவினிங் வரைக்கும் அது எதுவுமே இல்லைங்க சார். வெறும் வாட்டர் மட்டும் தானுங்க. வெறும் வாட்டர் மட்டும் வச்சிருவாங்க. சுத்தமான பச்சை தண்ணி மட்டுங்க சார். சாயங்காலம் பால் கறவையை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 கிலோங்க சார். அவ்வளோதாங்க சார். வேற எதுவுமே இல்லைங்க. வேற எதுவும் கிடையாதுங்க சார். நைட்டுக்கு மட்டும் ஒரு 8 மணிக்கு வந்து ட்ரை ஃபீல்டு வைக்கோல் மட்டும் தான் கொடுப்பாங்க சார். வைக்கோல் எத்தனை கேஜி வரும் சார்? வைக்கோல் ஒரு மாட்டுக்கு பார்த்தா ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரிங்க சார். அவ்வளோதாங்க சார். ஃபுல் அண்ட் ஃபுல் சைலேஜ் மட்டும் தாங்க சார். வேற எதுவுமே இல்லைங்க சார். கட்டுப்படி ஆகுதுங்களா? ஆகுதுங்க சார். இப்போ வந்து சைலேஜ் வந்து இப்போ பேக்கில் எடுத்துட்டு இருக்கிறேங்க சார். அடுத்து வந்து பங்கர் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்க சார். இப்போ எவ்வளோ பேல் எடுத்துட்டு இருக்கீங்க? பேல் எவ்வளோ கிலோன்னு வருதுங்க? கிலோ வந்து இப்போ 8 ரூபா கணக்கு வந்துட்டு இருக்குங்க சார். 50 கிலோ பேக் இப்போ 400 ரூபா அந்த ரேஞ்ச் எடுத்துட்டு இருக்குங்க சார். டிரான்ஸ்போர்ட்டுங்க சார்? டிரான்ஸ்போர்ட் இங்கே பக்கத்துல இருந்தே தாங்க சார். பக்கத்துல எடுத்துக்கிறீங்க. டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் பெருசா இல்லைங்க சார். எல்லாத்துக்குமே கொண்டு வரும்போது இங்கே வீட்லயே இது பண்ணிட்டு போயிடுறாங்க சார். அது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தா இப்போ 8 ரூபா வருதுங்க சார். ஒரு கிலோக்கு 8 ரூபா வருதுங்க. நம்ம பங்கர் போட்டோம்னா 5 ரூபா அந்த ரேஞ்சிலேயே நம்ம முடிஞ்சிருங்க. அதனால இப்போ பங்கர் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குங்க சார். இப்போ சைலேஜ் போடுறதால உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சைலேஜ் போட்டு அது நிறைய செலவாகும். மாட்டு எப்படி இப்போ வருமானத்தை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். நம்ம இப்போ காடு போய் குத்தைக்கு பிடிச்சிங்க, அதில் நேப்பியை இது பண்ணி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அது எல்லாம் கணக்கு பார்க்கும்போதுங்க சார் இது வந்து வேலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருதுங்க சார். நேப்பியர் கம்பேர் பண்ணும்போது சைலேஜ் வந்து கொஞ்சம் மில்க் ஈல்டுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்குங்க சார். ஸோ நேப்பியர் போகும்போது அதை காட்டில் போயிட்டு குத்தையை பிடிச்சி வெட்டி சொந்த காடுனாலும் அதை வெட்டி டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அந்த கருணை அதையெல்லாம் பக்குவம் பண்ணி அதுக்கு தண்ணி பாய்ச்சி அந்த செலவுடாங்க சார். சைலேஜில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்குங்க சார். டிரான்ஸ்போர்ட் அங்கிருந்து நம்ம கொண்டு வந்து தனியாக ஜாப் கட்டர் வாங்கி மிஷின் வாங்கி அரைச்சு போடுறதுக்குங்க சார். சைலேஜில் ஒரே இதில் எல்லா வேலையும் முடிஞ்சிருதுங்க சார். ஸோ நம்ம நேரம் அந்த சூப்பர் நேப்பியர் வைக்கிற இடத்துல சைலேஜ் நம்ம வாங்கிட்டு போட்டு பங்கர் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம வேற ஏதாவது கூட பயிர் பண்ணிக்கலாம். ஸோ அதுல இருந்து ஒரு வருமானம் இது பண்ணி. பட் ஆனால் இது வந்து அது தவறான கருதுப்பா, செலவு அதிகமாகுது சைலேஜ் போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக கேட்குறேன். ஓகேங்க சார். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியரோட சைலேஜ் தான் கொஞ்சம்
பெஸ்ட்டாக இருக்குங்க சார். ஆமா, எனக்கு சைலேஜ் தான் பெஸ்ட்டுங்க. சரிங்க சார். நான் கேட்குறேன் மக்களோட நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க சார். நானும் காடுகள்லாம் குத்தைக்கு பிடிச்சி இந்த மக்காச்சோளம் இதுக்கெல்லாம் குத்தைக்கு பிடிச்சி தான் போட்டு இருந்தேங்க சார். இப்போ பார்க்க போகையில் அதுகளோட சைலேஜ் வந்து காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருதுங்க சார். மாடுமே நல்லா ஹெல்தியா இருக்கும், ஹெல்தியா இருக்கும், ஷைனிங் ஆகும், ஜாஃபனியே வந்துருதுங்க சார். அதுவும் பிரச்சனை இல்லைங்க. மில்கிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியான இப்போ நீங்க எஸ்எம் கேட்டில் ஃபீட் போடுறீங்க, சைலேஜும் போடுறீங்க, ரெண்டுமே மஸ்ட். ரெண்டுமே காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ரிசல்ட் இருக்கும். ஸோ சரியான நேரத்துக்கு பருவத்துக்கு வரும், செனவசி சரியான நேரத்துக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வேலை வந்து நம்மளுக்கு ஃபார்மிங் வந்து வேலை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா இப்படி எல்லாம் வந்தம்பா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தம்பா இந்த மாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இப்படி அப்படியே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? மாட்டுலேருந்து வர பால்லேருந்து வருமானம் தான் பெரும்பாலும் வீட்டிலேருந்து வர கண்ணையும் அப்படியே வளர்த்திக்குவாங்க. ஆமா, அப்படியே வளர்த்துருக்கீங்க, அதுலேருந்து வர வருமானத்துலேருந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு மாட்டுக்கும் பெருசா வந்து ஜுரம் வந்ததுக்கு ஒரு மாட்டுக்கு மட்டும் தான், ஒரு மாட்டுக்கு மட்டும்தான் அந்த பால் காய்ச்சல் வந்து சொல்லியிருக்கீங்க. அவர் மடிநோய் பிரச்சனை தான் வந்து பெருசா நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ, அதுதான் என்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவுமே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ எப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். மடிநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம போடுற ஃபீடு அது அடர் தேவை இருக்கு இல்லைங்களா, அதுவுமே கொஞ்சம் சத்துக்கள் கம்மியா இருந்தாலும் அந்த மடி மேபி சம்திங் மாட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கலன்னா மேபி அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரணமாகாம இருந்தாலே மாட்டுக்கு அந்த மடிவீக்கு ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஆரம்பிச்சிருங்க சார். அந்த நம்ம கொடுக்குற அந்த ஃபீலிங்ல ஜீரணம் ஆகலினாலே மடிவீக்கு ஆட்டோமேட்டிக்கா இதாயிருதுங்க. மேபி டாக்டர் அது மாதிரி தான் சொல்றேன் அப்படிங்க சார். வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஜீரணமாகாத உள்ள வந்துச்சுனாலே மடிவீக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நான் புது ஃபீடு மாட்டினதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கொஞ்சம் நின்றுச்சு. 4 மாசமாவே கொஞ்சம் அந்த பிரச்சனை இல்லைங்க சார். எஸ்எம் கேல்ஃபீட் மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எதுவும் இல்லைங்க சார். சரிங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இப்போ எப்போ நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தப்போ ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை இல்லைங்க சார். வேறு ஒன்றும் இல்லைங்க. தாராளமாக மாட்டு வளர்ச்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணலாங்க சார். நல்லா இருக்கு, லாபகரமா இருக்கு. லாபகரமா தான். இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருங்க சார்? ஒரு மாசத்துக்கு பார்த்தா ஒரு 60,000 ரூபா வருங்க சார். ஒரு மாசத்துக்கு 60,000. 5 மாட்டுல இருந்து 5 மாட்டுல இருந்து 60,000 வருமா? பாருங்க சார். இப்போ நீங்க சொன்னீங்க டோட்டலா சொல்லுங்க, ஒரு 2,500 அந்த மாதிரி வரும்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். ஒரு 1,500 1,300 நமக்கு வந்து லிட்டர் வந்து இப்போ 40 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க சார். லிட்டர் வந்துங்க சார். 30 லிட்டர் 32 லிட்டர் ஊத்துறதுனா லிட்டர் 40 ரூபாய்க்கு பக்கம் வருதுங்க சார். 40 ரூபாய்க்கு வரும்போது மாசம் உங்களுக்கு 60 ரூபாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க சார். ஸோ கொஞ்சம் வத்த சேனை அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் 30-40 அந்த மாதிரி கம்மியாகுங்க சார். அந்த கம்மியாகும்போது நம்ம ஃபீடும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா ஈக்குவலா வந்துருங்க சார். என்ன பண்ணிடலாம் மாட்டேங்க, ஒரு 4 மாடை வச்சுட்டு பண்ணிக்கலாம் மாட்டேங்க. பார்த்தா நாங்கள் எதில் கோட்டை விடுவோம், சூப்பர் நேப்பில் கோட்டை விடுவோம். அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேங்க சார். கொஞ்சம் பயந்துட்டே இருந்தாங்க. இந்த சைலேஜ் இந்த ஃபீடுகள்லாம் வரும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுங்க சார், பண்ணிடலாம். ஏன்னா வெளிப்பக்கம் போய் பயிரெல்லாம் போட்டு அறுத்துட்டு வந்து இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்னு சொல்லிட்டு தான் ஒரு காலத்தில் நினைச்சிருந்தாங்க சார். மாட்டுலயே கொஞ்சம் குறைச்சிட்டோங்க. அதனாலதான் ஒரு 8 மாடு 9 மாடு வச்சு பக்கமே 5 மாடு குறைச்சு கொண்டு வந்தோம்ங்க. அதுக்கப்புறம் இந்த சைலேஜ் இந்த ஃபீடிங் எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளே இன்னும் ஒரு 20 மாடு வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க சார். ஸோ இந்த 5 மாட்டுலேருந்து மாதம் 60 எடுக்கிறீங்க. பட் அப்போ செனை போக ஒரு 30-40 வந்துடும். இப்போ இந்த மாடு வந்து செனை ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. இந்த மாடு வந்து செனை ஆகும்போது பால் கம்மியாயிட்டு இருக்குங்க. கம்மியாகும் போது நமக்கு இந்த மாடு வீட்டில் வந்துருங்க சார். அந்த போது உங்களுக்கு ஆவரேஜா போயிருங்க சார். சப்போஸ் அப்படி குறையும் போது ஒரு மாடு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம்னாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிக்குங்க சார். 4 மாடு 5 மாடு நம்மளுக்கு மில்கியில் இருந்துட்டே இருக்கும்போது ஒரு மாடு சென்னையில் இருக்கும்போது கரெக்டாக வந்துருங்க சார். ஸோ கம்பல்சரி வந்து நான் படிக்கல அப்படின்னா கூட நான் இது ஒரு 5 மாடு வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை வச்சு பெருசாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண ஏன் போற லாஸுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் அந்த ஸ்டேஜுக்கு கடந்து தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அது வந்து அது இம்பாக்ட் பண்ணும் இந்த மாட்டு பண்ணையில. அந்த ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இம்பாக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியல. ஓகே. பட் இப்போ இருக்கிற நாலேஜ் வந்து அப்போ இல்லை, அதை ஒத்துக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கே வந்து இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் வரங்காட்டி இதில் வர வீடியோகள் பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சுக்க முடியுதுங்க சார். அதுக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இப்போ எஸ்எம் கேட்டில் ஃபீட் அங்கே இருக்குன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. யூடியூப் சேனல் வரங்காட்டி யூடியூப் சேனல் பார்த்து அங்கே நம்ம ஃபீட் எடுக்கிறோங்க. சைலேஜ் ஃபர்ஸ்டே வந்து நானே சைலேஜ் எல்லாம் எப்படி போட்ட மாடு சாப்பிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தேங்க. பார்க்க சைலேஜ் கூட லைட்டா கொஞ்சம் கம்மியாக வச்சு இருக்கிறதுக்கு அதிகம் பண்ணலாம். ஃபீடு சைலேஜ் கூட இந்த ஃபீடு கொஞ்சம் எஸ்எம் ஃபீடு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கலந்து வச்சு இன்னும் கொஞ்சம் பீர் கீடு அதிகமாகும். அந்த மாதிரி அப்படி நான் பார்த்து ஒவ்வொன்றா யூடியூப்ல இதில் பார்த்து அப்படி ஒன்று கற்றுக்கிறதானுங்க சார். இப்போ இருக்கிற நாலேஜ் அப்போ இல்லை. அப்போ நிறைய அடிப்பட்ட மாட்டில். அதனால இப்போ வீட்டில் மாடு பற்றி பேசினேன், அடி தான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம வீட்டில். பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பெரிய பெரிய ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. 5 மாடு போதும்பா, மாசம் ஒரு 30 ரூபா வரும்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு நம்ம வேலைக்கு போனாலும் 30-40 ரூபா வர்றதுங்க சார். நம்ம வீட்லயே வந்துட்டு ஜாலியாக ஃபார்மையும் பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயாகவும் இருந்துட்டு ஜாலியாக வருமா அந்த வருமானத்தை எடுத்துட்டு போயிடலாங்க சார். என்ன ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் மாட்டு சாணியாரி கொட்டிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் தட்டு வெட்டி போட்டுருக்கேன், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மாடு வச்சு
வச்சிருக்கும் பார்த்தா ஒரு அழுக்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதை வேற ஒரு பக்கம் சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க சார். அதையெல்லாம் பார்த்தோம்னா அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. அது என்ன காரணம்னா பெருசா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது தான் அது ஒரு இஷ்யூங்க சார். ஹார்ட் ஒர்க் நீங்க பண்றது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி தான். இதையும் வந்து ஸ்மார்ட்டா பண்ற மாதிரி நம்ம ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம் பிளான் பேசிட்டு அதை பத்தி இதை காட்டிலும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, காலையில வரேன்ப்பா 10 kg சைலேஜ் போடுறேன், பால் கறக்குறேன் போறோம், அவ்வளவுதான். மதியம் பச்சை தண்ணி சுத்தமான பச்சை தண்ணி வந்து காட்டுறேன்னு சொல்றீங்க. சாயந்தரம் வரேன் பால் கறக்குறேன், சைலேஜ் போடுறேன், சாயந்தரம் நைட் டைம்ல உலர் தீவனம் போடுறேன், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன பெரிய ஹார்ட் ஒர்க் எங்க இருக்கு? இல்லைங்க சார். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி தான் கணக்கு. இதையும் நம்ம ஸ்மார்ட்டா நம்ம ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம் பிளான் பண்றோம். அதை ஸ்பீச்சல் ட்ரை பண்ணி பாருங்க, இதை விட பெஸ்டா இருக்கும். ஆமா, அது நீங்க ஃபீட் எல்லாம் வாரி கொட்டு போட்டீங்கன்னா நினைச்சது அதுவே சாப்பிடுவோம். தண்ணி எப்பவுமே 24 hours இருக்கு. 24 hours அது எப்ப தேவைப்பட்டா தண்ணி ஏஞ்சி வந்து குடிச்சுக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஈஸியா இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஏன்னா இந்த வேலை செய்யறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது வச்சுக்கீங்களேன். ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்றதுலாம் போயிட்டு தட்டி வெட்டிட்டு சூப்பர் நெப்பரி வெட்டிட்டு எடுத்து வந்து மாட்டுக்கிட்ட போட்டுட்டு கையால பால் கறந்துக்கிட்டு அதெல்லாம் வச்சிருக்கேங்க சார். மிஷின் எல்லாமே மிஷின் போட்டா கொஞ்சம் நம்மளுக்கும் ஈஸியாவும் போயிருங்க சார். ஒவ்வொரு மாடா நம்ம உட்காந்து பால் கறந்து குடிக்கிறதுக்கு சப்போஸ் நம்ம இல்லைனாலும் ஒரு அம்மா இருக்காங்க சார், மிஷின் இருக்கு, டக்குன்னு நம்மள எதிர்பார்க்க வேண்டியதே இல்லைங்க சார். பால் கறந்து வச்சுட்டா சொசைட்டில இருந்து வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க சார். கொஞ்சம் எந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருங்க. ஆமா ஆமா, பிளான் பண்ணுவோம். ஸோ உங்கள்கிட்ட பேசணுன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கு. ஏன்னா 5 மாடு மாதம் ஒரு 30,000 அப்படின்ற மாதிரி இருக்குது செலவெல்லாம் போக. ஆமாங்க சார், ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து ஹெச்எஃப் மாடு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். ஒரு 2-3 ஹெச்எஃப் வாங்கிட்டுங்க, ஒரு 5 ஹெச்எஃப் மாட்டுக்கு ஒரு ஜெர்சி மாடு அந்த மாதிரி கணக்கு வச்சு பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. வீட்டில் சைலேஜ் வாங்கினேன். சைலேஜ் என்னடா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் திட்டு வாங்கினேன். சரி சரி, ஒரு 3 டன்னு 21,000 22,000 அந்த மாதிரி வரும். பங்கர் மொத்தமாக வாங்கிட்டீங்க? இல்லை, டன்னுக்கு பேல் கணக்கே மொத்தம் வாங்க அந்த மாதிரி வாங்கி போட்டேன். அதுக்குமே வந்து வீட்டில் திட்டு வாங்கினேன். சரி, நான் வந்து இப்போ அளவா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணுமோ ஒரு நாளைக்கு 1 மூட்டை முடியுங்க சார். அந்த கணக்குங்க 2 மூட்டை முடியுங்க. ஒரு நாளைக்கு 2 மூட்டை நம்ம ஒரு மாசத்துக்கானது அப்படியே மொத்தமாக இறக்கி வச்சுக்கிறதுங்க சார். ஒரு மாசத்துக்கு எத்தனை டன் எடுப்பீங்க சார்? ஒரு மாசத்துக்கு 50 கிலோ பேக்கில் வந்து ஒரு 60 பேக் வந்துருங்க சார். 60 பேக் வந்து காலையில் ஒரு மூட்டை முடிஞ்சிருங்க, சாயங்காலம் ஒரு மூட்டை. 5 மாட்டுக்கு அதான் 10 கிலோ அந்த கணக்கு வந்துருங்க சார். சரிங்க சரிங்க, ஓகே. அப்புறம் பால் கொஞ்சம் கம்மியாகும்போது சைலேஜ் ஒரு 8 கிலோ அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறதுங்க சார். கம்மி பண்ணிக்கிறது. வைக்கோல் அதிகம், வைக்கோல் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க சார். சென மாட்டுக்குலாம் ஒரு 6 கிலோ 7 கிலோ அந்த அளவுக்கு நின்றுக்குதுங்க சார். சரிங்க. ஸோ SM கேட்டில் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா SM 8000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கீங்களா? ஆமாங்க சார், இதுதான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வந்து SM கேட்டில் ஃபீட் கொடுப்பீங்க? 1 லிட்டர் கறக்கிற மாட்டுக்குங்க சார். 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்குங்க ஒரு நான் 5 கிலோ அந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு இருக்கேங்க சார். 1 லிட்டர் பாலுக்கு வந்து ½ kg அந்த இதில் கொடுத்துட்டு அந்த கணக்கில் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். இது நல்லா இருக்குங்களா எப்படிங்க? நல்லா இருக்குங்க சார். இந்த ஃபீடு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சார். எல்லா ஃபீடுமே கலந்த மாதிரி வந்துருதுங்க சார். சரிங்க. அவங்களே நம்ம கோதுமை தவிடு, சோயா பொட்டு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி எல்லாம் போடாமீங்க சார். இதுலயே எல்லா ஃபீடும் வந்துருதா. மினரல் மிக்சர் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க சார். எல்லாமே இந்த ஃபீல்ட்லயே வந்துருதுங்க சார். மினரல் மிக்சர் மொக்கொண்டு இதுல இருக்குங்க சார். இது இப்போ நீங்க அந்த ஃபேக்டரி போய் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு வந்து பொருள் தரமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? எப்படி சார்? நான் ஃபேக்டரியில் பார்க்கலிங்க சார். அங்க ஃபீடு எடுத்து நம்ம இங்க பாத்துருக்கேங்க சார். பாத்துலேருந்து பொருள் நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது அந்த பொருள் நம்ம என்னென்ன பொருள் இருக்குங்கிறது நம்ம கண்கூடாவே தெரியுதுங்க சார். நம்ம பொடியாம இல்லாமங்க சார். நல்லா பார்த்தா கண்ணுல தெரியற மாதிரி சும்மா அந்த ரொம்ப நைஸ் பதத்துல இருந்தா கூட சாணியில வந்துருங்க சார். இது கொஞ்சம் நாளா அந்த பொடியாட்ட மாதிரி இதா இருக்குங்க சார். மாடு மென்னு சாப்பிடுற மாதிரி. இது எப்படி தண்ணி ஊத்தி ஃபுல்லா வைப்பீங்களா இல்ல சார்? ஃபுல்லா தண்ணி ஊத்த மாட்டாங்க சார். கொஞ்சம் கல்லாட்டங்க சார். அந்த இது ரொம்ப ட்ரையா வச்சோம்னா அந்த புற போகுங்க சார். அதனால சும்மா லைட்டா தண்ணி தொளிச்சுங்க சார். சும்மா ஒரு குழம்பு மாதிரி மட்டும் கலக்கி வச்சிட்டோம்னா போதுங்க சார். ரொம்ப ஒரு கப்பு போட்டு ஒரு கூட தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்கணுங்கிறதுல இல்லைங்க சார். கொஞ்சம் நம்ம வாட்டர் மட்டும் ஆட் பண்ண போதுங்க சார். நம்ம எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு டைம் காட்ட முடியுமா? பார்க்கலாமா? பார்த்துக்கலாங்க சார். ஓகே. 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்குங்க சார். 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு போடுறாங்க போல. சரிங்க. இது வந்து 1 கிலோ டப்பாங்க சார். சரிங்க. அளவெல்லாம் சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க சார். அஞ்சு டப்பாங்க சார். சரிங்க. இந்த பக்கத்தில் வச்சாலே போதுங்க சார். இந்த பக்கம் தான். ஆமாங்க சார். ரொம்ப தண்ணி ஊற்றாமைங்க சார். இந்த பக்கத்தில் வச்சாலே போதுங்க சார். நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரிங்க சார். வச்சு பார்க்கலாங்க. இது இப்போ வச்சு பார்த்துலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது மாடு எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றாங்க? நல்லா சாப்பிட்றாங்களா? நல்லா சாப்பிட்றாங்க சார். நீங்கள் கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எதுவுமே எந்த தவிடுமே ஆட் பண்ணலீங்க. இது மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த பதத்தில் நம்ம வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபீடிங் இதாகிக்குங்க சார்.
சரிங்க. ஸோ இப்போ சாப்பிட்றது பொறுமையாக மென்று சாப்பிடுவாங்க. மென்று சாப்பிட்டுக்கோங்க. மென்று சாப்பிடணும், அதுக்காக தான் இந்த பாத்திரம் வைக்கிறோம். அதனால தான் இந்த பாத்திரம் வைக்கிறதுங்க சார். மென்று சாப்பிட்டு நல்லா அசைப்படும் போது உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் போது பாலியல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாயிருங்க சார். சரிங்க. ஸோ இந்த பதிவில் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதாவது டாப்பில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி சார். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசிட்டோம் இல்லைங்களா, வீடியோ டைமில். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க சார்.